இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ்ல பொட்டேட்டோவும் எக்கும் வச்சு சூப்பரான ஒரு ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். செய்யறது ரொம்பவே சிம்பிள், ஆனா டேஸ்ட் அடி தூளா இருக்கும். இதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே 1/2 ஸ்பூன் காரத்தூள், கொஞ்சமா மஞ்சள், 1/4 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமா பெருங்காய பொடி, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு மசாலா வதக்கிக்கோங்க, இல்ல கரிஞ்சிரும். இது கூட கட் பண்ண 2 பொட்டேட்டோ சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். 3 நிமிஷத்திலேயே மசாலா நல்லா கோட் ஆகி வெந்து வந்துரும். வெளியே எடுத்துடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே போல அப்கமிங் நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எல்லாம் இருக்கு. ஃப்ரை பண்ண எண்ணெயோடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு 3 முட்டையை உடைச்சு உள்ள சேர்த்துக்கலாம். முட்டை ஓரளவு வேகட்டும் விட்டு கலந்து விடுங்க. கொஞ்சமா குடமிளகாய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட 1 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கலாம். இது நார்மல் ரைஸ், நீங்க இதுக்கு பதிலா பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சாதத்தோட உப்பு சேர்த்து வடிப்பீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கூடவே ஃப்ரை பண்ண பொட்டேட்டோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கடைசியா கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து கிளறி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், சூப்பரான ரைஸ் ரெடி. எக்கும் பொட்டேட்டோவும் யாருக்கு தாங்க பிடிக்காது, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க.